நான் மெச்சும் இடத்தில் ஆயிரம் ஆயிரம் முறைகள் பார்த்து பார்த்து ரசிக்கும் வாழ்க்கையை அல்லாஹ்வோடு இரத்தத்தில் கலந்து வாழ்ந்த அந்த பெண்களை உங்கள் கவனத்தில் நான் கொண்டு வர பிரியப்படுவேன். அவர்களின் இரத்த ஓட்டம் எல்லாம் இஷ்கே ரசூல் இருந்தது, குப்புல்லா இருந்தது. அல்லாஹ்வின் நேசமும் ரசூலின் அன்பும் இரத்தத்தில் கலந்தது. அந்த இரத்தத்தில் கலந்து அவர்களின் கருவில் தரித்தவர்கள் தான் இந்த மண்ணை இன்று வரைக்கும் பாதுகாக்கிறார்கள். இந்த மண்ணை இன்று வரைக்கும் யார் அன்சாரிகள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தில் வாழ்ந்த சிறுவர்கள் யார் அவர்கள்? மஸ்ஜிதுன் நபவியில் சுபஹ் தொழுகையில் பெண்களின் பகுதியை நீங்கள் பார்த்தால் எண்ணிக்கையை தாண்டி தொட்டில்கள் கட்டப்பட்டிருந்தது. மஸ்ஜிதுன் நபவியில் பெண்களை அனுமதிக்கிறார்கள் ஒரு காலம், பார்க்கும் இடமெல்லாம் தொட்டில்கள். ஏன் இந்த தொட்டில்கள்? சுபஹ் தொழுகைக்கு வரும் மஸ்ஜிது நபவிக்கு வந்த பெண்கள் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்தார். மதீனாவின் பணி அலாதியானது, கொஞ்சம் கடுமையானது. உதடுகள் எல்லாம் கூட வெடிச்சு போயிடும். மதீனாவுடைய பணியில பெருமானார் அழகாக ஒரு செய்தியை சொன்னார்கள். மதீனத்தில் எதையும் குறை சொல்லிவிடாதீர்கள், மதீனத்தில் எதையும் குறை சொல்லிவிடாதீர்கள். சில நேரத்தில் புழுதிகள் மதீனாவில் பறக்கிற போது நம்ம 2 பேர் நின்று பேசினா 2 பேரையும் மூடிடும், 2 பேரையும் மூடிவிடும். என் பக்கத்துல நிக்கிறவர் எனக்கு பார்க்க முடியாது, என்னால அவரை பார்க்க முடியாது, அவ்வளவு புழுதி. அந்த புழுதியை டப்புன்னு குறை சொல்லிடுவோம். இன்னொரு பக்கம் யூஸ்னோபிலியாங்கிறது புழுதியால் உருவாகுது. மனிதனுக்கு சளி தொந்தரவு போன்ற யூஸ்னோபிலியாவின் பாதிப்பெல்லாம் புழுதிகளால். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உபாருன் ஷிஃபா, மதீனாவின் புழுதியும் உன் உடல் நோயை குணமாக்கும் என்றார். மதீனத்து புழுதிக்கு கூட ஷிஃபா உண்டு. வல்லல் நபிகள் நடந்த பூமி, அதை தாண்டி வல்லல் நபிகள் மாறு தடுத்த இந்த மண்ணை பாதுகாத்த மிகப்பெரிய பாக்கியமான மனிதர்கள் நடந்த பூமி. இன்றைக்கும் அந்த பூமியை குறை சொல்லக்கூடாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசல் கூட தொட்டில் இருக்குது. பெருமானார் மறுக்கவில்லை, கூப்பிடவில்லை, கண்டிக்கவில்லை. பணியிலும் கூட தூக்கி கொண்டு வந்தாங்க பிள்ளைங்களை. அந்த பிள்ளைங்க யாருன்னா 3 மாச குழந்தை, 2 மாத குழந்தை, 1 மாத குழந்தை, பிறந்து 1 மாதம், பிறந்து 3 மாதம், 6 மாதம், ஓராண்டு. அந்த பிள்ளைகளை சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வந்து தொட்டில் அமைத்து அந்த பெண்கள் பிள்ளைகளை படுக்க வைத்த போது ஆரம்ப காலம் பெண்கள் வரலாம் என்று அனுமதி தரப்பட்டிருந்த காலம், பின்னால் அனுமதியும் மறுக்கப்பட்டது. அந்த காலம் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்த போது கேட்டார்கள், ஏன் ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் சுபஹ் தொழுகை, வீட்டுல பிள்ளைங்களை தூங்க வைக்கலாமே, 4 மணிக்கெல்லாம் பிள்ளைகளை தூங்காம தூக்கி கொண்டு வந்து இங்கே வந்து அந்த பிள்ளைங்க தூங்கி கொண்டுதானே இருக்கிறார்கள், சிரமம் எதற்கு என்று கேட்ட போது மதீனத்து பெண்கள் சொன்ன செய்தியை எங்கள் தாய்மார்கள் இதயத்தில் பதிவு செய்கிறேன். அந்த பெண்கள் சொன்னார்கள், எங்கள் பிள்ளை தூங்கினாலும் சிரமங்களுக்கு இடையே நாங்கள் தூக்கி வந்தாலும் எங்கள் ஒரே இலக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளை இங்கே தொட்டிலை நாங்கள் படுக்க வைக்கிறோம். அது விழித்திருந்தாலும் உறங்கினாலும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையில் புனிதமான திருக்குர்ஆனை அவர்களின் அருள் நிறைந்த நாவில் ஓதுவார்கள். அந்த சப்தம், அந்த கிராத் எங்கள் பிள்ளைகளின் செவிகளில் விழுந்து இதயத்தில் பசுமையானால் நாளைய உலகில் அவர்கள் சொர்க்கவாசியாக நடமாடுவார்கள். அவர்கள் தான் சஹாபிகள். பெண்ணம்பெரிய அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு ஹுதைஃபா நீங்கள் எடுத்து பார்த்தால் யார் அந்த சஹாபிகள்? 1 மாதமாக, 2 மாதமாக, ஓராண்டாக, 1.5 ஆண்டாக குழந்தையாக இருந்த போது மதீனத்து பெண்களின் இதய துடிப்புகள் வல்லல் நபியின் கிராத் என் பிள்ளையின் உள்ளத்தில் போய் இறங்க வேண்டும். அவர்கள் வளர்த்த விதம், வார்த்தெடுத்த விதம், அந்த பிள்ளைகள் மீது அவர்கள் கொண்டிருந்த அக்கறை, அன்னலாருடைய அந்த புனித வார்த்தைகள், ஓதும் வார்த்தைகளை யார் ஓதினாலும் கேட்டால் அது மாற்றங்களை தரும். அதே சமயம் எந்த நாவிலிருந்து புறப்படுமோ அந்த நாவு அல்லாஹ்வுடைய தொடர்புடைய நாவாக இருந்தால் அந்த மாற்றம் உலகத்தில் வேறு எந்த நாவிலிருந்து புறப்பட்டாலும் கிடைக்காது.
ரப்புடைய தொடர்புடைய நாவு அது. ரசூலுடைய இஷ்கை இதயத்தில் சுமந்த பெண்கள், அல்லாஹ்வின் நேசத்தை இரத்தத்தோடு கலந்த பெண்கள், தங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுக்க வந்த விதம் அவ்வளவு ஆச்சரியமானது. இங்கே எம்பெருமான் கேட்கிறார்கள், இந்த மண்ணில் ஒரு ஊரின் பெண்ணை பார்க்க வேண்டுமா? வந்திருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சொல்வேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு புனிதம், ஒரு மகத்துவம். இந்த மண்ணில் தான் எல்லா பேரும் பெற வேண்டும், எல்லா உயர்வுகளையும் அடைய வேண்டும். எனக்கும் ரப்புக்கும் உள்ள மிகப்பெரிய தொடர்பு என்ன என்பதை இந்த மண்ணில் இருக்கிற போதே நான் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்து விட்ட பின்னால் என் ரப்பால் எனக்கு சுப செய்தி சொல்லப்பட வேண்டும். நீ என் தொடர்பை பெற்றுவிட்டாய் என்ற சுப செய்தி, அந்த செய்தி என் காதில் விழ வேண்டும். அந்த செய்தியை சொல்கிற போது சர்க்காரை ஆளும் என் முன்னால் நிற்க வேண்டும். அவர்களை பார்க்க, ரசிக்க, அந்த செய்தியை கேட்க என் ரூஹ் பிரிய வேண்டும். அர்த்தமற்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதில் என்ன பலன்? உழைப்பதற்கு ஒன்றும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை. எங்கள் இளைஞர்களுக்குமாக சொல்கிறேன், ஏதோ பெண்களுக்கு மட்டும் நாங்கள் பேசி போவதில்லை. பிறந்த ஒவ்வொருவர்களும் நம்மை குறித்து விளங்க வேண்டும். எப்படி வாழ்க்கையில் நாம் இருக்கிறோம், எப்படியான வாழ்க்கைக்காக நம்மை தயார்படுத்த வேண்டும். என் அன்பு இளைஞர்களுக்குமாக இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரின் கவனம், நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல லட்சம் பேர் கேட்பார்கள். எல்லோருக்குமாக என் வாழ்க்கைக்கு ஒரு பொருள் உண்டு, அர்த்தம் உண்டு. உழைப்பதற்கு ஒன்றும் மார்க்கம் தடை விதிக்கவில்லை. கடல் கடந்து செல்வதற்கு ஒன்றும் தடை இல்லை. வருமானத்திற்கு ஒன்றும் தடை இல்லை. நான் படிப்பதற்கும் தடை இல்லை, வாழ்வதற்கும் தடை இல்லை, வளர்வதற்கும் தடை இல்லை, உயர்வதற்கும் தடை இல்லை. நாட்டினுடைய பெரும் பெரும் அங்கீகாரமான பதவிகளில் இருப்பதற்கெல்லாம் தடை இல்லை. இங்கே உங்கள் இதயத்தில் நான் பதிக்க விரும்புவதெல்லாம், நீங்கள் பதவியில் வரலாம், அரசியலுக்குள் வாருங்கள், ஆன்மீகத்துக்குள் சொலியுங்கள், இன்னொரு பக்கம் வருமானம் தேடுங்கள், கடல் கடந்தும் செல்லுங்கள், எங்கிருக்கலாம், உங்கள் இதயம் ரப்புக்காக சொந்தமாக்கப்பட வேண்டும். இதயம் அவனுக்காக வேண்டும். அந்த இதயத்துக்குள்ளால் வெளிச்சம் இருக்க வேண்டும். அந்த இதயத்துக்குள்ளால் இருக்கிற அழுக்குகள் போக வேண்டும், ஆபாசங்கள் போக வேண்டும், அசூசைகள் நீங்க வேண்டும். எங்கள் மதரசாக்களின் பின்னணிகள் அதுதான். நாங்கள் நிஸ்வான்களில் பெண்களை உருவாக்கினாலும், எங்கள் ஜாமியாக்கள் ஆண்களை ஆபில்களாக ஆலிம்களாக உருவாக்கினாலும் இலக்கு ஒன்றுதான். சமூக இதயங்கள் அல்லாஹ்வை கொண்டு சுடர்விட வேண்டும். இது வார்த்தை அல்ல. இன்றைக்கு லட்ச மக்கள் இதயத்தை வெளிச்சமாக்கி வாழ்கிறார்கள். அவர்களை கொண்டே இன்றைக்கும் அல்லாஹ் இந்த மண்ணை பாதுகாக்கிறார், இன்றைக்கும் பாதுகாக்கிறார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலேயே ஊரில் நீரை நான் காட்டட்டுமா என்கிறார்கள். யாராவது சொல்லியிருந்தால் சந்தேகம் வரலாம், அது எப்படி சாத்தியம் என்று சொல்லலாம். சொல்வது சர்க்காரை ஆளுமே சொல்கிறார்கள். மொத்த மக்களின் கவனமும் திரும்பியது. தாய்மார்களும் இதயத்தில் பதித்து விடுங்கள். பெருமானார், மன் சர்ரஹா யன்துர இலா இம்ரஅத்தின் மினல் ஹூரில் ஈன், ஊரின் பெண்ணை பார்க்கணும் ஆசை இருக்கான்னு கேட்கல. யாருக்கு ஹாப்பியா இருக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சந்தோஷமா அந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கிறதுங்கிறது சந்தோஷமான காட்சிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு தூண்டுதல் இந்த ஹதீஸில் இருப்பதாக மார்க்கத்தின் பெருமக்கள் சூஃபிகள் சொல்வார்கள். நல்ல காரியங்களை பார்க்கணும்னு நீ முடிவுக்கு வந்தால் அந்த காரியத்தின் மீது உனக்கு சந்தோஷமும் பிறக்க வேண்டும். நல்ல காரியங்களை சந்தோஷமான கண்கொண்டு பார்க்க வேண்டும், சந்தோஷமான இதயத்தோடு ஏற்க வேண்டும். அந்த காரியத்திற்கு பின்னால் உன்னையும் அந்த காரியத்தில் ஈடுபட வைத்து மற்றவர்களை பார்க்க வைத்து அல்லாஹ் அழகு பார்ப்பான், அல்லாஹ் அழகு பார்ப்பான். இன்றைக்கு நீ ஒரு சந்தோஷ காட்சியை காண போகிறாய், அழகான காட்சி, சந்தோஷமா பார்க்க. இன்னைக்கு எல்லாம் ஒரு அழகான காட்சியை கூட பொறாமையா பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, கபடமா பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, முன்னால ஒண்ணும் பின்னால ஒண்ணுமாக பார்க்கிறவங்க. மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை சர்ரஹா சந்தோஷமா பார்க்கணும், மகிழ்ச்சியா பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கூலி அது போன்ற ஒரு காரியத்தை உன்னை செய்ய வைப்பான், இன்னொருவரை மகிழ்ச்சியாக பார்க்க வைப்பான். பார்க்கப்படும் இடத்தில் நீ மாறுவாய். இன்றைக்கு பார்க்கும் இடத்தில் இருக்கிறாய், நாளை பார்க்கப்படும் இடத்தில் அல்லாஹ் உன்னை ஆக்குவான். உன் இதயத்தில் சந்தோஷம் இருக்கட்டும். நாட்டில் நடக்கிற நல்லதை பார்த்து சந்தோஷப்படுற ஆளா நீ இருந்துட்டேன்னா அது ஒரு ஈமானின் அடையாளம் என்று சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதை தாண்டி இங்கே பார்க்கப்படும் இடத்தில் நீனும் ஆக்கப்படுவாய். சூஃபிகள் சொல்லும் செய்தி.
நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், இவர்களை பார்த்து சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கு நூரியாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒளிமயமானவர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ் ஒளிமயமாக்கி வைப்பானாக. நூரியா என்றால் ஒளியை சுமப்பவள் என்று பொருள், ஒளிமயமானவள் என்று பொருள். அல்லாஹ்வின் நூரை, ரசூலின் நூரை அவர் சுமந்து வருகிறார். ஷரியத்தின் நூரை சுமக்கிறார், ஆன்மீகத்தின் நூரை சுமக்கிறார், மாரிஃபாவின் நூரை சுமக்கிறார், தரீகாவின் நூரை சுமக்கிறார். அவள் ஹக்கீகத்தின் நூரையும் அவள் சுமக்கும் பக்குவம் எங்கள் மதரசா தந்திருக்கிறார். எதுவும் நூறு இல்ல, தொழுகை எப்படி நோன்பு எப்படி மட்டும் கத்துக் கொடுக்கல, உன் இதயம் எப்படி இருக்கணும்னு கத்துக் கொடுத்து எங்க பிள்ளைகளை வெளியில அனுப்பி வச்சிருக்கிறோம். இதயம் எப்படி இருக்கணும், யாட்டை எப்படி நடக்கணும். தாய்மார்களே, பரிசுத்தமான வாழ்க்கை மட்டும்தான் உங்கள் விமோசனத்திற்கான வழி. பரிசுத்தமான வாழ்க்கையில் மட்டும்தான் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறான். உங்களுக்கான நிம்மதியை நீங்கள் வாழும் பரிசுத்தத்தை கொண்டு அல்லாஹ் கொடுக்கிறான். உங்கள் தேவைகளை உங்கள் பரிசுத்தத்தை கொண்டு அல்லாஹ் நசீபாக்கி தருகிறான். நீங்கள் தூய்மை இல்லாமல் வாழ்வீர்களேயானால், பரிசுத்தத்தை காணாக்கி விடுவீர்களேயானால், 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 பேரை அணுகுவோம், பிரச்சனையாகவே இருக்கும். நீங்கள் மட்டும் பரிசுத்தமாகுங்கள். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதை அவன் தன் பொறுப்பாக எடுத்துக் கொள்வான், அல்லாஹ்வை பொறுப்பாக்குவான். இங்கே பிரச்சனை இல்லாதவர்கள் உண்டா? கவலை இல்லாதவர்கள் உண்டா? சோதனை இல்லாதவர்கள் உண்டா? 1000 தேவைகள் உடையவர்கள் இல்லாதவர்கள் உண்டா? இங்கே எல்லாம் இருக்கிறது. ஏன் கிடைக்கவில்லை? அத்தனையும் கிடைக்க வேண்டும் உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் சரியாகுங்கள் என்கிறேன். உங்களை கனவொழுது கூட அல்லாஹ் பார்க்காமல் நீங்கள் வாழ்வதே இல்லை. கனவொழுது கூட அவன் பார்வை விட்டு நீங்க தூரமாகல, ஆனா உங்க பார்வை விட்டு அல்லாஹ் 10,000 நாட்கள்ல நீங்க தூரமாக்கி வச்சுட்டீங்க. உங்க பார்வை விட்டு அல்லாஹ் 10,000 நாட்கள் தூரமாக்குறீங்க. ஒரு கனவொழுது கூட அவன் பார்வை விட்டு நீங்க தூரமாகல, நான் தூரமாகல. அல்லாஹ் அந்த உணர்வோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. ஏதோ பட்டமளிப்பு விழாவில் உட்கார்ந்தோம் கேட்டோம் போனோம்னா இல்ல. நாளைக்கு உங்க தலைவிதி மாறணும். எண்ணங்கள் பரிசுத்தமாக வேண்டும். சர்க்கார் ஆளும் கேட்கிறார்கள், இந்த மண்ணில் நான் காட்டுகிறேன் ஊர் நீனை. சாபாக்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சர்ரஹாண்டே சொல்லிட்டாங்க, சந்தோஷமா யாருக்கு ஆசை பார்க்கிறதுக்கு சொன்னாங்க, பல்லெந்துரிலா உம்மி ரூமான், என் உம்மு ரூமானை பாருங்கள் என்கிறார்கள். ஒரு பெண்ணை காட்டுறாங்க, யாரு? உம்மு ரூமான். யார் அந்த உம்மு ரூமான்? தகியத் வ நகியத் நஃப்ஸஹா வ கல்பஹா லில்லாஹ் வ லிரசூலில்லாஹ். அம்மாவை குறித்து வரலாறு எழுதும். அவர்களின் இதயம், அவர்களின் ஆன்மா மிக மிக சுத்தமானது, பரிசுத்தமானது, அல்லாஹ்வை சுமந்தது, ரசூலை சுமந்தது. அந்த இதயம் அம்மாவுக்குள்ளே அல்லாஹ் கொடுத்திருந்தான். ரப்பே, எங்கள் இதயத்திலும் அந்த வாய்ப்பை நசீபாக்கி தருவாயா. அல்லாஹ்வை ரசூலை இதயத்தில் சுமந்த பாக்கியம் உள்ள பெண்மணி, பரிசுத்தத்தை சுமந்த பெண்மணி ரசூலை கரீம் உம்மு ரூமான். யார் அவங்க? அபூபக்கர் சித்தீக்கின் மனைவி. யார் அவங்க? அகிலத்தின் அருட்கொடை சர்க்காரே காயினாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி ஆயிஷா நாயகியை சுமந்த தாய். ஆயிஷாவை சுமந்த தாய் அன்னை உம்மு ரூமான். சித்தீக்குல் அக்பரின் அன்பு மனைவி உம்மு ரூமான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா மௌத்தா போறாங்க. உம்மு ரூமான் கபூர்ல இறங்குனாங்க. என் பெருமான் உம்மு ரூமானுடைய கபூர்ல. அப்புறம் ஏறுறாங்க, உம்மு ரூமானை கொண்டு உள்ள வைக்கிறாங்க கபூர்ல. தாய்மார்களுக்காக சொல்வேன், உங்களுக்காகவும் சொல்வேன், வரலாற்றில் ஒவ்வொரு பக்கமும் என் வாழ்க்கையை வெளிச்சமாக்க வேண்டும். சரித்திரம் அல்ல எங்கள் நோக்கம். அந்த சரித்திரத்துக்குள்ளால் அல்லாஹ் அமைத்து கொடுத்த வாழ்க்கை. எத்தனையோ மனிதர்களை புனிதமாக்கும் இடத்தில் இந்த நிகழ்வுகள் இருந்தது. பெருமானார் கபூர்ல வச்சுட்டு சொன்னாங்களா, அல்லாஹும்மா லா யக்ஃபா அலைகா. பெருமானார் சொன்ன வார்த்தை, உன் மீது மறைஞ்சிருக்காது ரப்பே, மா லக்கியத்து உம்மு ரூமான் ஃபீகா வ ஃபீ ரசூலிகா. யா அல்லாஹ், உனக்கு மறைந்த விஷயமா என்று நான் கேட்கிறேன். என் உம்மு ரூமான் உனக்காக சந்தித்த தியாகம், உன் ஹபீபான எனக்காக சந்தித்த தியாகம், உம்மு ரூமான் உன்னை உயர்த்துவதற்காக பட்ட
பாடு, என்னை மண்ணில் தரிப்படுத்துவதற்காகப்பட்ட தியாகம். ரப்பே ரஹ்மானே, எத்தனை ஆயிரம் கண்களில் அது மறைந்து போயிருந்தாலும் லம் யஃபா அலைக், உனக்கு அது மறைந்திருக்காது ரஹ்மானே. உனக்கு தெரியும் இந்த உம்மு ரூமான் யார் என்று தெரியும், அவர்களின் தியாகம் என்ன என்று தெரியும். எனக்காகவும் உனக்காகவும் அவர்கள் சந்தித்த சஞ்சலங்களும் அர்ப்பணிப்புகளும் என்ன என்று உனக்கு தெரியும் ரஹ்மானே. அந்த பெண்மணி இங்கே வைத்திருக்கிறேன். என் வேலை முடிந்தது, உன் வேலை இப்போது துவக்கமாகும். அது எப்படி அழகாகும் என்று என்னால் வர்ணிக்க முடியவில்லை என்றார். உன் வேலை துவக்கம். மா லக்கியத்து உம்மு ரூமான் ஃபீக்க வஃபீ ரசூலிக். உம்மு ரூமான் சந்தித்த தியாகமும் அர்ப்பணிப்பும் உனக்காக, உன் ரசூலுக்காக. இங்கே எல்லோருக்கும் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுக்காக நாம் என்ன தியாகம் செய்தோம் என்று கேட்கிறேன். ரசூலுக்காக எதை சுமந்து விட்டோம் என்று கேட்கிறேன். ரசூலின் மகிழ்ச்சிக்காக நான் வாழ்க்கையில் எடுத்த எத்தனை ஆயிரம் நிகழ்வுகள் என்று உங்களிடத்தில் கேட்கிறேன். அல்லாஹ்வின் சந்தோஷத்திற்காக நான் நின்று வாழ்ந்த இடம் எத்தனை என்று கேட்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். என் மனைவிக்காக நான் பட்ட தியாகம் உண்டு, என் பிள்ளைகளுக்காக நான் சந்தித்த சிரமங்கள் உண்டு, என் நண்பர்களுக்காக நான் சந்தித்த ஆயிரம் ஆயிரம் இன்னல்கள் உண்டு. என் ரப்புக்காக, என் ஹபீபுக்காக, அல்லாஹ்வின் ரசூலுக்காக நான் சந்தித்த ஒன்றை காட்டுங்கள், இரண்டை சொல்லுங்கள், மூன்றை சொல்லுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் மன்னரையிலும் ரப்பு உங்களை மறக்க மாட்டான். லம் யஃபா அலைக். சர்க்கார் யாரும் வேற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணல. உனக்கு மறைஞ்சிருக்காதே அல்லாஹ். என்ன மனுஷன் செய்யற தியாகத்தை மனுஷன் அடுத்த நிமிஷம் மறந்துடுவான். மறக்காதவன் அல்லாஹ். நான் அடிக்கடி நினைவுபடுத்துவேன், ஒரு அடியான் மீது அல்லாஹ் அன்பு கொண்டான், ஆதரவு வைத்தான், மகிழ்ந்தான். மறுமையில் அவனை கொண்டு நிறுத்துவான் அல்லாஹ். அவனை கொண்டு நிறுத்துவான், கேட்பான், என்னப்பா கொண்டு வந்தா என்று. அவன் முன்னால் பார்ப்பான், பின்னால் பார்ப்பான், வலப்பக்கம் இடப்பக்கம் பார்த்துவிட்டு அவன் சொல்லுவான், ரப்பே ஒண்ணுமே இல்லையே, நிறைய கொண்டு வந்ததாக நினைச்சேன், எதையும் காணல. இதுதான் இன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய வணக்கமும் வாழ்க்கையும். அல்லாஹ் நம்மை அதை விட்டும் தூரமாக்கி வைப்பானாக. நிறைய இருப்பதாக நான் நினைக்கிறேன், என் தொழுகைக்கெல்லாம் பெரிய மதிப்பு இருப்பதாக நினைக்கிறேன், என் தியாகங்களுக்கும் அர்ப்பணிப்புக்கும் நிறைய மதிப்பு இருப்பதாக நினைக்கிறேன். அது காணல் நீராக போய்விடுமோ என்று பயந்தார் அபூபக்கர் சித்தீக். அது காணல் நீராக எனக்கு மறுமையில் மாறுமோ என்றார் அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப். கோடி கோடியாக கொடுத்து விட்டு சொன்னார், எனக்கு காணல் நீராக மறுமை மாறிவிடுமோ என்று பயப்படுகிறேன். இங்கே அந்த பெருமனிதர்களை உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். எனக்கு நிறைய அமல்களில் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. என் மறுமை இவைகளெல்லாம் எனக்கு கை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் சொன்னார், அந்த மனிதன் அல்லாஹ்வின் அன்பை பெற்றிருக்கிறான். வந்து பார்க்கிறான், முன்னாலும் பார்த்தான், பின்னாலும் பார்த்தான், வலப்பக்கம் பார்க்கிறான், இடப்பக்கம் பார்க்கிறான், ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் கேட்டான், என்னப்பா முழிக்கிறாய்? ரப்பே, நிறைய நினைத்தேன், எதுவும் என் கண் முன்னால் தெரியவில்லை. அலத்து யா ரஹ்மான், நான் நாசமாகி விட்டேன் என்பான். சொல்றது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அழிந்து போனேன், ஒன்றுமில்லை. அல்லாஹ் சொல்வான், இல்லப்பா, எல்லாம் நஷ்டமாக மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். யார் ஆறுதல் சொல்லணும்? அந்த நேரத்துல எங்க அத்தா நின்று, நீ கவலைப்படாதப்பா, நஷ்டம் இல்லைன்னா கூட எனக்கு நம்பிக்கை வராது. காரணம், அத்தாவுக்குள்ள பவர் அங்க என்னன்னு எனக்கு தெரியல. ரப்பே சொன்னான், காலிக்கே சொல்கிறான், மாலிக்கே சொல்கிறான், என் எஜமான் சொல்கிறான், நீ நஷ்டமாகவில்லை, நீ நஷ்டமாகவில்லை. நீ மறந்துட்ட, நான் மறக்கல. நீ மறந்துட்ட, அது ரொம்ப முக்கியம். நசீத்தா உமா நசீத்தா, நீ மறந்தாய், நான் மறக்கல. ஒரு நாள் ராத்திரி நீ படுத்தாய், தகல்லப்த மின் ஜன்பின் இலா ஜன்பின் ஆகர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னானா, நீ படுத்தாய், அப்படி படுக்கிற போது இந்த பக்கமா படுத்த, நீ இந்த பக்கமா புரண்டு படுத்தாய். தூக்கத்துல இப்படி திரும்பவும் இல்லையா, இங்க படுத்தவங்க இங்க வாங்க திரும்புவோம். நீ இங்கே படுக்கிற போது இப்படி திரும்பினாய். அப்படி நீ திரும்பிய போது அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட. அந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இருந்தேன், அதை கேட்டேன், படித்தேன், முடிவு செய்தேன். ஒன்னு சொர்க்கத்துல கொண்டு வைக்கணும் முடிவு இல்லை. தகல்லப்த மின் ஜன்பின் இலா ஜன்பின். இப்படி நீ புரண்டாய், புரளும் போது அல்லாஹ் சொன்னாய், நசீத்தா, நீ அதை மறந்தே விட்டாய். மா நசீத்து, நான் மறக்கல, அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். படுக்கிற போது, உறக்கத்தின் போது கூட என் அடியான் அவன் புரள்ற போது என் பேரை சொல்லிட்டானே, அவனை நான் விடமாட்டேன் என்று அன்றைக்கு தீர்மானித்தேன். இப்போதும் சொல்கிறேன், உனக்கு நீ முன்னால பின்னால கொண்டு வந்த ஒண்ணும் இல்லை. அந்த அல்லாஹ் இருக்குது, அந்த அல்லாஹ்வை வச்சு இந்த அல்லாஹ் உள்ள அனுப்புறேன். நீ உள்ள போ. யார் என் ரப்பு தெரியுமா உங்களுக்கு?
அவன் அன்புள்ளவன், கருணை உள்ளவன். நீங்கள் மறக்கலாம், அவன் மறப்பதில்லை. உங்களுக்கு தெரியாமல் போகலாம், அவனுக்கு தெரியாமல் போகாது. சர்க்காரே ஆலம் மன்னரையில் உம்மு ரூமானை வைத்துவிட்டு சொன்ன வார்த்தை, லம் யஃபா அலை, உனக்கு மறையாது ரப்பே. அதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ் யாருங்கிற பாடத்தை சொல்லி தர்றாங்க இங்கே. உலூஹியத்தின் பாடத்தை, ருபூபியத்தின் பாடத்தை, அவன் எப்படி ரப்பாக இருந்தான், அவன் எப்படி இலாஹாக இருந்தான் என்ற பாடத்தை சர்க்காரையாக உணர்த்துகிறார்கள் மன்னரையில் வைத்துவிட்டு. அவன் மறக்கிறவன் இல்லை. அன்னை உம்மு ரூமானை அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக அந்த அம்மா சந்தித்த தியாகம் என்று ரசூல் சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிட்டேன். அல்லாஹ் இப்போது உன் வேலை துவக்கம் என்கிறார்கள். அது எப்படி இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும். அல்லாஹ் அழகாக நம்மோடும் நடப்பான். அதற்கான வாழ்க்கைக்கு அல்லாஹ் இன்றே நம்மை தேர்ந்தெடுப்பானாக. சங்கை மிக்கவர்களே, காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை வார்த்தெடுக்க வந்த விதம் ரொம்ப அழகானது. யாருக்கு ரசூல் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கிறதே இல்லை. நீ பள்ளிவாசலோடு வந்து விடு என்று சொல்றது இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் தான் உனக்கு முக்கியம் என்று சொல்லி அவனை வேறு பணிகள்ல இல்லாம ஆக்குறது இல்லை. முசாபா செய்கிறார் ஒருவர், நபி அவருடைய கரத்தை பிடித்துக் கொஞ்சம் நன்கு முடித்துக் கொண்டு உயர்த்தி அந்த கரத்தை முத்தமிடுகிறார்கள். ரசூலின் கரத்தை முத்தமிட கோடி கோடி சோழர்கள் காத்திருக்கிறார்கள். வல்லல் நபி அவரின் கரத்தை முத்தமிடுகிறார்கள். அவர்களத்தை முத்தமிடுகிறார்கள். சஹாபிகள் எல்லாம் வியந்து போகிறார்கள். என்ன நாயகமே என்று கேட்ட போது, இல்லை, கை கொஞ்சம் சுரசுரப்பாக இருந்தது, அவர் உழைப்பாளி, உழைப்பாளியின் கரத்தை முத்தமிட ஆசைப்பட்டேன் என்றார். உழைக்கும் கரத்திற்கு மகிமை கொடுத்தவர்கள் வல்லல் நபி. நிறைய பேருக்கு ஒரு பயம், பெரியார்களுடைய தொடர்புக்குள்ளே வருவதிலே, சூஃபிகளினுக்குள்ளே வருவதிலே, ஆன்மீக பெரியார்களின் சகவாசத்துக்குள்ளே வருவதிலே, மையத்துக்குள்ளே வருவதில், ஷேகுமார்கள் தொடர்பை ஏற்பதில் நிறைய பேருக்கு ஒரு பயம். இவர்கள் ஒதுக்கி விடுவார்களோ, மக்களை விட்டும் தூரமாக்கி விடுவார்களோ, வியாபாரத்தை விட்டு விட வைப்பார்களோ, உலகத்தில் மகிழ்ச்சியை எடுத்து விடுவார்களோ. அன்பர்களே, இங்கே சாலிஹீன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள் தொடர்புக்குள்ளே நீங்கள் வந்தால் இன்னும் உங்களை அழகாக்குவார்கள். இல்லை, நீங்கள் வாழும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தோடு வாழ்கிறீர்கள், அந்த வாழ்க்கையை சுவையாக்கி தருவார்கள். வாழ்ற வாழ்க்கையை சுவையாக்கி தருவாங்க. வியாபாரத்திலேயே சுவையை தருவாங்க. வியாபாரத்திலிருந்து கசப்பை சந்திக்கிறேன், வெளிநாட்டுல போய் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், வெளிநாட்டுல ரசிக்க வைத்து உன்னை சம்பாதிக்க வைப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் வாழாக்கள். அவன் தொடர்பு ஒரு பெரிய பாக்கியம். அவன் தொடர்பு உடையவர்களும் பெரிய பாக்கியம். அவன் தொடர்புக்குள் வாருங்கள் என்கிறேன், அவன் தொடர்புடையவர்களுக்கோடு நீங்கள் இணையுங்கள் என்கிறேன். அது ஒரு பெரிய பாக்கியம். வாழும் வாழ்க்கையில் ருசியை தரும், ரசனையை தரும், மகிழ்வை தரும். நாங்கள் 1000 முறை சொன்னோம், எங்களுக்கும் கவலை உண்டு, எங்களுக்கும் கஷ்டம் உண்டு, எங்களுக்கும் சஞ்சலங்கள் உண்டு. ஆனால் எங்கள் கல்வில் ஒரு நாளும் எங்கள் கவலை, எங்கள் சஞ்சலம், எங்கள் சோதனை எங்களை தோய்வடைய வைக்கவில்லை, இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தியது. காரணம், கஷ்டத்தை கொடுத்தவன் எங்களுடனேயே இருக்கிறான், எங்க கூட இருக்கிறான். என்ன சோர்வு, என்ன சஞ்சலம், அவன் ரசிக்கவும் செய்கிறான். நான் கொடுத்தேன், நீ எப்படி நடக்கிறாய் என்று பார்ப்பதற்கு கொடுத்தேனே தவிர கஷ்டப்படுத்துவதற்காக கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். உங்களை சோதிப்போம், நடவை கொண்டும் சோதிப்போம், கஷ்டத்தை கொண்டும் சோதிப்போம். ஏன் தெரியுமா? உங்களை தண்டிப்பதற்கல்ல, உங்களை சோதிப்பதற்கு. நீ எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறாய்? நான் கொடுக்கிற போது ரசித்து ஏற்கிறாயா, வெறுக்கிறாயா? நீ ரசித்தால் நாளைய உன் வாழ்க்கை மற்றவர்கள் ரசிக்கும் இடத்தில் ஆக்கி வைப்பேன் என்றார். நிறைய நேரங்கள்ல நம்ம அல்லாஹ் கொடுக்கறத கஷ்டமாக்கிக்கிட்டோம், வெறுப்பாக்கிக்கிட்டோம், அவன் மேலேயே கோவப்பட்டுக்கிட்டோம். இதையெல்லாம் புரிந்து கொள்வது எங்கள் இது போன்ற நூறியாக்களை கேளுங்கள். இந்த பாடங்களையும் நடத்துகிறோம். நிறைய நிஸ்வான்கள் நானும் பாடம் நடத்துறது, வெறும் பாடத்தை மட்டும், ஹதீஸை மட்டும், குர்ஆனை மட்டும் அனுப்பவில்லை, நடத்தி முடிக்கிறது இல்லை. எங்கள் பிள்ளைகளின் இதயங்களில் அல்லாஹுவை நினைவுபடுத்தி, நீ நாளை மடியில் வளருகிற பிள்ளை, அவன் வாழ்கிற போது, வளருகிற போது, அமுதூட்டுகிற போது அல்லாஹுவினுடைய இஷ்கை கொண்டே அமுதூட்ட வேண்டும் என்று அவர்களை நாங்கள் வாழ்த்தெடுத்து வெளியே தருகிறோம். நிச்சயம் சொல்வேன், இங்கே நூறியாக்கள் தங்கள் மடியில் வலிமார்களை உருவாக்குவார்கள். மதரசாக்கள் வெறும் பள்ளிக்கூடங்களை போன்ற கல்வியை கொடுத்து விட்டு பொறுப்பை முடித்துக் கொள்வதல்ல, பண்படுத்துகிறோம்.
அல்லாஹ்வோடு நெருக்கத்தை தருகிறோம், ஞானத்தை தருகிறோம். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தொடர்புடையவர்களை அவர்கள் ரசித்த வாழ்க்கை ரொம்ப பெரியது. மக்காவுல ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டா பிடிக்காது. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், அல்லாஹ்வே சொன்னான் நீங்க கஷ்டப்பட்டா நபியால தாங்க முடியாதுன்னா. அல்லாஹு தஆலா அந்த ஹபீபு நாயகத்தை இப்போது நினைத்து வாழ தௌஃபீக் செய்வானாக, அவங்கள இஷ்கோடு பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. அவங்கள பார்த்துட்டு தான் நம்ம ரூஹு பிரியவும் தௌஃபீக் செய்வானா. அவங்கள பார்க்காம நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, உன் ஹபீபை பார்க்காம மௌத்து வந்துச்சுன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலேயே நிஜமான வாழ்க்கை இல்லை. நபியை பார்க்கணும், கனவுல பார்க்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? சத்தம் ஆமீன் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் நான் நசீபாக்கிடுவான். அவர்களின் அன்பு உங்கள் கல்பில் இருக்கட்டும். அவர்கள் இல்லை, என் மண் இல்லை, மனிதன் இல்லை, வாழ்வில்லை, மகிழ்ச்சி இல்லை, எதுவும் இல்லை. அவர்களை வைத்து அத்தனையும் கொடுத்தான் அல்லாஹ். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உலகத்துல பகிரங்கமாக திருக்குர்ஆன் சொன்னது, நீங்க கஷ்டப்பட்டா என் ஹபீபு தாங்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க கஷ்டப்பட்டா என் ஹபீபு தாங்க மாட்டாங்க. என் ஹபீபு சங்கடப்படுவாங்க, என் ஹபீபு சங்கடப்பட நான் விட மாட்டேன் அப்படின்னா உங்களை கஷ்டப்படவே விட மாட்டேன். நீங்க கஷ்டப்பட அல்லாஹ் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க கஷ்டப்பட்டா ஹபீபு தாங்க மாட்டாங்க. ஹபீபு தாங்காத ஒண்ணு நான் செய்யறது இல்லை. திருக்குர்ஆனை பாருங்க. மக்காவுடைய தலைவர்கள் ஒரு கட்டத்துல காபத்துல்லாஹ்ல போய் நபியை கூப்பிட விட்டு பேசலாம். நீங்க கொண்டு வந்த குர்ஆன் உண்மைன்னா, நீங்க கொண்டு வந்த குர்ஆன் உண்மை, நாங்கள் மறுக்கிறோம், அதாப் இறக்குங்க. நாங்கள் மறுக்கிறோமா இல்லையா? தாங்கள் கொண்டு வந்த குர்ஆன் உண்மை என்றால் எங்கள் மீது அதாப் இறங்கட்டும் அப்படின்னு நேரடியா நபிட்ட மட்டும் சொல்லல, காபாவுல போய் நின்னு திரையை பிடிச்சு கேட்டாங்களாம். அல்லாஹ்ட்ட கேட்கிறான், அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இந்தினா மின் இந்திக் ஃபஅம்திர் அலைனா ஹிஜாரத்தன். கேட்ட வார்த்தை நல்ல கவனிக்கணும். உண்மையில் குர்ஆன் என்பது நபி அவர்களும் அந்த வாழ்க்கையும் அந்த வாழ்வும் அதற்கு பின்னால் கிடைக்கிற இந்த நிகழ்வும் நீ கொடுத்த உண்மை என்றால் மறுக்கிறோம் நாங்கள். எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மலை இறக்கி எங்களை அழித்து விடுவாயா? இப்ப என்ன இறங்கணும்? மலை இறங்கணும், கல் பொழியணும், அழிக்கப்படணும். இல்லைன்னு சொன்னா நபி கொண்டு வந்தது உண்மை இல்லைன்னு ஆயிப்போயும். அவன் காபாவுடைய திரை பிடிச்சு கேட்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி நிப்பாட்டி வைத்து கேட்கிறான், இது திருக்குர்ஆன் சொல்லும் செய்தி. இன்கான ஹாதா ஹுவல் ஹக்கு மின் இந்திக் ஃபஅம்திர் அலைனா, இந்த வார்த்தையும் வேதமும் உண்மை என்றால் உன் புறத்திலிருந்து எங்களை நாங்கள் மறுக்கிறோம் இல்லையா? அதாப இறக்கு என்று கேட்டபோது அதாப் இறங்கல்ல. அதாப் இறங்கல்னா சஹாபாக்களுக்கு யோசனை, என்ன நாயகமே அதாப் இறங்கல்னா அவங்களுக்கு தைரியம் வந்துருமே. அல்லாஹ் உடனே இறக்கின ஆயத்து என்ன தெரியுமா? நாயகமே அவன் அதாப கேட்கிறான், கௌரவம் இல்லாம கேட்கிறான். அவனை நான் அதாபு கொடுத்துட்டேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க, நீங்க இருக்கிறதுனால நான் அதாப கொடுக்கல. தாங்கள் இருப்பதால் அதாபு இல்லை. ஏன் அழிக்கப்படுகிறான்? அவன் அக்கிரமத்திற்காக அழிக்கப்படுகிறான். அவனாகவே தனக்கு நாசத்தை வேணும் என்று காபாவில் நின்று கேட்டு வாங்கியிருக்கிறான். ஆனால் உங்களை எதிர்த்தான், நீங்கள் உண்மை இல்லை என்றான். அவன் அழிந்தால் தாங்கள் தாங்க மாட்டீர்களே நாயகமே. தாங்கள் தாங்காமல் சிரமப்படும் அதாபை தாங்க ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேங்கிறான். இங்கே என் ஹபீபை அல்லாஹ் எங்கே வைத்து பார்க்கிறான்? அதை தாண்டி நமக்கு ஒரு பாக்கியம், ரசூலின் பரக்கத்தால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஹயாத்தா இருக்கிற காலத்துல இன்னைக்கு ரசூலுடைய பரக்கத்தை கொண்டுதான் அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சிரமப்பட்ட தாங்க மாட்டாங்க. மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க சிரமப்பட்டாங்க. தாய்மார்கள் கவனம், இங்க இருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் சரியான நேரத்தில் முடிப்போம். இங்கே நாங்கள் பேசுவதில்லை, எல்லா கூட்டத்திலும் நான் சொல்வதுண்டு, ரப்பே பேசுவான். அவன் அசைக்கவில்லை என்றால் நாங்கள் எப்படி அசைவது? எங்கள் நாவும் அவன் கையில் இருக்கிறது, அவன் கண்ட்ரோலில் இருக்கிறது. அவன் பேச வைப்பான். எதை அவன் எதை விரும்புவானோ, இன்னும் எதை இங்கே எது தேவையோ அதை அவன் பேச வைப்பான். இதெல்லாம் மெய்யான வார்த்தைகளை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நான் பேசுறேன், உங்களோடு பேசுறேன் அப்படின்னா பரவாயில்லை. நான் உங்களோடு மட்டும் பேசல, நான் பேசுற இந்த இடத்தில் அதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் என் ரப்பு இருக்கிறான். அவன் பார்க்கிறான், கேட்கிறான். சமீஉன் பஸீர். குர்ஆனின் பெரும்பகுதியான ஆயத்துகள் அவன் கேட்பவனும் பார்ப்பவனும். என்றோ ஒரு நாள், எப்போதும் ஒரு தடவை இல்லை, எப்போது
முழுவதும் எல்லாவற்றையும் அவன் கேட்கிறான், பார்க்கிறான். உங்கள் வீட்டுக்குள் நீங்கள் நடக்கும் நிகழ்வுகளை, தனியறையில் இருக்கும் நடத்தும் நிகழ்வுகளை, இருட்டில் நீங்கள் காணுகின்ற காட்சிகளை, இல்லை இருட்டில் நீங்கள் செய்யுகின்ற செயல்களை அவன் கேட்கிறான், அவன் பார்க்கிறான். அந்த எண்ணம் நமக்குள்ளே அல்லாஹ் நசீபாக்குவானாக. ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடத்துல நம்ம போய் வாழ வச்சிருவாங்க. மறந்து போயிட்டோம் பல நேரங்கள்ல அவனை நிறைய நேரத்துல மறந்தோம். குர்ஆன் எடுத்து பாருங்க, சமீஉன் பஸீர், அவன் கேட்பவனாக பார்ப்பவனாக. நான் மெதுவா பேசினாலும் அவன் கேட்கிறான். தூக்கத்துல அல்லாஹ்னு சொன்ன வார்த்தையை கேட்டுட்டேங்கிறானே, அதை விட என்ன வேணும்? மக்காவிலே கஷ்டப்பட்ட போது தாங்க முடியாத வல்லல் நபிகள் அந்த மக்களை அப்படியே வெளியில் அனுப்புறாங்க. மக்கா விட்டுமே நகர முடியாது, அப்படியே அந்த மக்களை தூக்குனாங்க. ஒரு குழுவை போட்டாங்க, நீங்க அப்படி புறப்பட்டு போயிடுங்க, எங்க போயிட்டே இருங்க நான் சொல்றேன்னாங்க. சஹாபிகள் அப்படியே புறப்பட்டாங்க. ஆரம்பம் அதுல ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் போகிறார்கள். அதுதான் முக்கியம். எங்கே போவது, எப்படி போவது? வாகனங்கள் இல்லை, வசதிகள் இல்லை, ரூட்டு தெரியாது. செல்லுங்கள், அபிஷீகத்திற்கு செல்லுங்கள். அபிஷீகா எங்கிருக்கின்றே நிறைய பேருக்கு தெரியாது. அபிஷீகா எங்கே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நாட்டை நோக்கி நபி பயணிக்க வைக்கிறார்கள். சஹாபாக்கள் போனாங்க, பெண்கள் போனாங்க, எல்லாம் கரெக்ட். அல்லாஹ் பெரிய கிருபை செய்தான், அந்த நாட்டையே ரசூலுக்கு சாதகமாக மாற்றினான். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அபிஷீகத்துக்குள்ள போன போது அந்த பகுதியில உம்மு ஹபீபான்னு ஒரு பெண்ணும் வந்து சேர்ந்தாங்க. உம்மு ஹபீபாங்கிற பெண்மணி, அவங்க கணவர் இஸ்லாத்துல ரொம்ப பிடிப்பான ஆளு. அவர் வர்றார், கூப்பிட்டு வந்தார், அபிஷேனியாவுக்கு வர்றார். வந்துட்டு அம்மாவை கொண்டு விட்டுட்டு, அல்லாஹ் பாருங்க என்னமெல்லாம் பண்றார். அந்த நாட்டையே இஸ்லாத்தை ஏற்க வைத்தான். அவர் இங்கிருந்து இஸ்லாத்தை கொண்டு போனவர், பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்டவர். அவர் கிறிஸ்தவரா மாறிட்டார். உம்மு ஹபீபாவுடைய கணவர் கிறிஸ்தவரா போறார். புரட்டி போட்டான், அல்லாஹ் புரட்டி போட்டான். இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பதற்காக சஹாபிகள் அனுப்பப்படுகிறார்கள். அபிஷீனியா இஸ்லாத்திற்கு வருகிறது. இதை விட பெரிய பாக்கியம், அந்த நாட்டினுடைய மன்னர் நஜ்ஜாஷி முஸ்லிமானார். மன்னரே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். உம்மு ஹபீபாவுடைய கணவர் உம்மு ஹபீபா விட்டுட்டு ஓடி போயிட்டார், கிறிஸ்தவர் ஆயிட்டார். போனவர் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை, ஹபீபான்ற பெண் குழந்தை. அந்த ஹபீபாங்கிற பெண் குழந்தையும் அம்மாவையும் தன்னந்தனியா விட்டுட்டு போனார். முகவரி தெரியாத ஊரு, பழக்கம் இல்லாத ஊரு, அனுமதி இல்லாத ஊரு, யாரு எவரெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது. கணவர் வந்தார், நபி கூட அனுப்புனாங்க, வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கவலை, சங்கடம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. அம்மாட்ட வந்து ஆறுதல் சொன்னாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டார், உங்க மகளை மட்டும் விட்டுட்டு போயிட்டார். அம்மா சொன்னாங்கன்னா, நான் கவலைப்படவே இல்லை, அவரை கொண்டு போகணும்னு அல்லாஹ் முடிவு செய்தான். என்னுடைய கணவர் தான் என்னை விட்டார், என் ரப்பு என்னுடன் தான் இருக்கிறார் என்றார். இங்கே உம்மு ஹபீபாக்கள் உருவாக வேண்டும். ஆதரவில்லாத பூமியில் கணவன் விட்டே போனார், மனைவியை விட்டார், இஸ்லாத்தையே விட்டு போனார். என் கணவர் தான் விட்டார், என் ரப்பு என்னுடனேயே இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான். இதைவிட பெரிய பாக்கியம். அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்க இஸ்லாத்தோடு இருக்கிறாங்க, ஈமானோடு இருக்கிறாங்க. மாமன்னர் நஜ்ஜாஷியின் அரண்மனை மதீனாவின் தூதர் ஒருவர் வந்து சேருகிறார். மன்னர் வரவேற்கிறார். நான் மதீனாவில் இருந்து வருகிறேன் என்றார். பெரும் மதிப்பு, பெரும் மரியாதை. வரவேற்று கூப்பிட்டு உட்கார வைத்து சொன்னால், எத்தனையோ நாட்டின் தூதர்கள் வந்தபோது நான் கௌரவித்தேன், உங்களை கௌரவப்படுத்துவது மட்டும் எனக்கு பிரியமில்லை, உங்களை பார்ப்பதையே பாக்கியமாக கருதுகிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்றார். உங்கள் கண்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜொலிக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு அந்த பார்வை நசீபாக்குவானா. உங்கள் கண்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஜொலிக்கிறார்கள். நீங்க ரசூலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவர் சொன்னார், இந்திய ரசூல் இல்லா என்றார். நடக்கட்டும், அது முக்கியமான பணி, அது நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் இங்க இருக்கிறாங்க, அது நடக்க வேண்டிய வேலை. இந்திய ரசூல் இல்லா, நான் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு மட்டும் வரல, ரசூலுல்லாஹ்வின் தூதராகவே உங்களை சந்திக்க வந்தேன் என்றார். மன்னர் நஜ்ஜாஷி எழுந்திருத்து கட்டிப்பிடித்தார். மன்னர் நஜ்ஜாஷி எழுந்திருத்து கட்டிப்பிடித்தார்.
சொன்னார். ஏன்? ரசூலுல்லாஹுடைய தூதரே என்னிடத்துல வந்துட்டாங்க. உட்கார வைத்தார். கேட்டார், என்ன விஷயம், என்ன நோக்கம், கடிதம் அப்படின்னு கேட்டார். ஒரு வார்த்தை சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், பெருமானார் அந்த தூதர்ட்ட ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இங்கே ஒரு பெண்மணி தன் கணவரோடு வந்தார், அந்த கணவர் அவரை விட்டுட்டு போயிட்டார். அந்த பெண்மணியை நான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்த ரப்பு என்னை சொன்னான். இப்போது உங்களின் தலைமையில் ஒரு அனுமதி மட்டும் வாங்குங்கள், அந்த பெண்ணை என் மனைவியாக ஏற்கிறேன் என்றார்கள். எங்கே? மதீனத்தில் வாழ்கிற மாணவி, அபிஷினியத்தில் வந்து ஈமானை காப்பாற்ற வந்த உம்மு ஹபீபா கணவன் விட்டு ஓடிவிட்டார், ஈமானையே விட்டு ஓடிவிட்டார், ஒரே ஒரு பெண் மகளை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அம்மா ஆதரவற்று இருக்கிறார்கள் என்று நினைத்தோம். அம்மா சொன்னார், தரக்க சௌஜி, என் கணவர் தான் விட்டார், அல்லாஹு மஇ, ரப்பு என்னுடன் தான் இருக்கிறான், அவன் என்னை கைவிடவில்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் என்ன கைவிடவில்லை என்று சொன்னார். இங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் அங்கிருந்து தூதரை அனுப்பி அந்த அம்மாவை நான் பெண் கெட்டதா சொல்லுங்கன்னாங்க. எந்து போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு செய்தி மன்னர் அனுப்பி வைக்கிறார். யாரு? நஜ்ஜாஷி மன்னர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச சொன்னாங்கன்னு அம்மாவை அரண்மனைக்கு வர வைக்கப்படுறாங்க. இத்தனை ஆயிரம் மனிதர்களுக்கு இடையே அன்னை உம்மு ஹபீபா அரண்மனைக்குள்ளே வருகிறார்கள். அரண்மனையில் மன்னர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மனைவியாக ஏற்க தயார் அப்படின்னா அந்த அம்மா உடனே சஜிதால விழுந்தார். உடனே விழுந்தான். சொன்னாங்க, என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்று நான் சொல்லவில்லையா? அம்மா 3 தடவை கேட்டான், என் ரப்பு என்னை கைவிடவில்லை என்று நான் சொல்லவில்லையா? என் ரப்பு என்னோடு தான் இருக்கிறான் என்று சொல்லவில்லையா? என் கணவர் இருக்கட்டும் போகட்டும், என் கணவரை நம்பி நான் இல்லை, என் ரப்பை மறந்தும் நான் வாழவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைத்தேன் அவன் கைவிட மாட்டான், இப்படி நினைக்கவில்லை, அவன் ஹபீபையே எனக்கு தருவான் என்று நினைக்கவில்லை, அவன் கைவிட மாட்டான் என்று நினைத்தேன், அவன் ஹபீபையே தந்து விட்டான். இன்னும் 7 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட நேரமும் தொட்டு வந்திருக்கிறது. அவன் ஹபீப கொண்டு தந்துட்டானே. என் சொந்தங்களுக்கு தகவல் சொல்றேன், நாங்க சொந்தங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு. நிக்கா நடக்கிற இடம் அரண்மனை, அரசரின் தலைமையில். ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? அன்னை உம்மு ஹபீபா பெருமானார் எந்த பெண்ணுக்கும் மகரு கொடுக்காம நிக்கா செய்யறது இல்ல. மகரை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்குறதுலாம் கிடையாது. நிறைய பேர் மகரை கொடுக்கிற மாதிரி கொடுத்துறது, அப்புறம் அவர் போடுற சட்டை கூட பொண்ணூட்டுல இருந்தா வரணும், அதுக்கு பேர் மகர் இல்ல. பெருமானார் எல்லா மனைவிக்கும் மகரை கொடுக்கறாங்க. உம்மு ஹபீபா அரண்மனையில் ரசூலின் மனைவியாக அல்லாதான் 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 கணவர் விட்டாலும் என் ரப்பு விடவில்லை. தரக்க சௌஜி, தரக்க சௌஜி, அம்மா சொன்ன வார்த்தை, கணவன் விட்டால் அல்லாஹு மஇ, ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் கைவிட மாட்டான். நடந்தது என்ன தெரியுமா? உலக சரித்திரத்தில் கோர்த்து எழுத்துக்களால் எழுதப்பட்டது. அன்னை உம்மு ஹபீபாவுக்கு மகர் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மன்னருக்கு உத்தரவு, மன்னர் மகரை கொடுக்கிறார். மகர் எவ்வளவு தெரியுமா? 1700 கிராம் தங்க நகை. 1700 கிராம், 1.25 கிலோ தங்கம். இன்னைக்கு நம்ம கூடுதல வச்சோமா 5 கிராம், 10 கிராம், 30 கிராம், 50 கிராம், 1.25 கிலோ. உம்மு ஹபீபா வரலாற்றை திறந்து பாருங்கள். 3 நிமிஷம் இல்ல சொல்றேன் பொதுவா. 1.25 கிலோ, 1700 கிராம் தங்கம் மாமன்னர் நஜ்ஜாஷி மகராக கொடுக்கிறார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவியாக. எங்கே? முகவரி தெரியாத நாட்டில் கணவன் கைவிட்டு விட்டான் என்ற நிலை. எல்லோரும் பரிதாபப்படுகிறார்கள், அம்மா சோர்ந்து விடுவார்களோ என்று. அம்மா சொன்னாங்க, என் பகலும் சோர்வு இல்லை, என் இரவும் சோர்வு இல்லை. ஏன் தெரியுமா? என் பகலிலும் மகிழ்ச்சி, இரவிலும் மகிழ்ச்சி, 2 நேரமும் என் ரப்பு என்னை ரசித்தான், என் ரப்பை நான் ரசித்தேன். அது என்ன ரசனை அப்படிங்கிறது உங்களை எல்லாம் நான் சுவைப்பதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் பாக்கியமான வாழ்க்கையை அவன்தான் என்று நினைத்தவர்களுக்கு அவன் கொடுத்தே தீருவான். அவன் இருக்கிறான் என்னோடு என்று சொன்னவர்களை எல்லாம் அவன் நிற்க வைத்தான், வாழ வைத்தான். 1000 சோதனைக்கு மேலால், 1000 சோதனைக்கு மேலால் என் வாழ்க்கை ரசனை என்று சொல்ல வைத்தான். இன்னைக்கு சோதனையில் முடங்கினோம், சோதனையில் படுத்தோம், சோதனையில் இருந்து எழுந்திருக்கவே முடியாமல் பல பேர் தன்னை மாய்த்துக் கொண்டார்.
சொல்வார்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த துன்பங்களில் என் வாழ்க்கையை ரசிக்கிறேன் என்று சொன்ன அந்த இடம் அது முத்தாய்ப்பான இடம் இல்லையா? எங்கள் தாய்மார்கள், எங்கள் நூறியாக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். நீங்கள் அறப்பணி ஆற்றுங்கள். அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அவன் ஹபீபின் சுன்னத்தை விட்டு விலகி விடாதீர்கள். வாழ்க்கையில் எல்லாம் நடக்கலாம், அத்தனைக்கும் மேலால் ரப்புதான் அத்தனையையும் நடத்துகிறான் என்று நினைத்து விடுங்கள். அங்கே எந்த நிகழ்வும் உங்களை மிகப்பெரிய சஞ்சலங்களில் ஆழ்த்தி விடாது. தாய்மார்களுக்கும் இங்கே குழு இருப்பவர்களுக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். தொழுகை விட்டு விலகி விடாதீர்கள். மார்க்க பக்தி விட்டும் தூரமாகி விடாதீர்கள். மனிதனை உயர்த்துவதற்கு சில காலங்களை வைத்தான். நம்மை மேம்படுத்தி மேல கொண்டு போறதுக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை வைத்தான். நேரம் இல்லை. அதில் ஒரு காலம் ரமதான், நம்மை உயர்த்துவதற்காக வைக்கப்பட்ட காலம், தூக்குவதற்காக, மேம்படுத்துவதற்காக. இன்னும் சொன்னார், என் ஹபீபுனுடைய நெருக்கத்தையும் என் ரப்புனுடைய அன்பையும் கொடுக்கிற ஒரு காலம் ரமதான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வையே அடைவதற்கான ஒரு வாய்ப்புக்குள்ள காலம் ரமதான். என் பெருமானார் நோன்பு பிடிங்கன்னாங்க, அப்படி சொல்லல. அபூ மாமா பாகிலி வந்து கேட்டார், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். எடுக்கிறது மட்டும் இல்லை, என் பிரச்சனைக்கு பூரா தீர்வாகணும், கஷ்டங்கள் பூரா தீரணும், எல்லா நோக்கமும் நிறைவேறணும். அப்படி ஒரு முர்னி பிஅமல் ஆஹுதன்க யா ரசூலல்லாஹ், ஒரு கட்டளை எடுங்கள், எடுக்கிறேன், எல்லா பிரச்சனையும் தீரணும். இன்னொரு ஹதீஸ்ல தகல்துல் ஜன்னா, நீங்க சொன்னா நான் செய்தா சொர்க்கம் போகணும். பெருமானார் சொன்ன பதில மட்டும் சொல்லி முடிப்பேன். அலைக பிஸ்ஸௌம், அபூ மாமா நோம்பு மட்டும் எடுத்துக்கப்பான்னா, நோம்பு எடுத்துக்கா. எப்பவும் உன் கையில ஒரு பெரிய ஒரு அரசாட்சியாக நோன்பு இருக்கட்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் யார் தெரியுமா? தனித்தவன், நிகரற்றவன். நோன்பு என்ன வணக்கம் தெரியுமா? லா மிஸ்ர லஹு, இந்த மண்ணில் அவன் படைத்த எந்த வணக்கத்திற்கும் நோன்புக்கு சமமாக நிகராக இன்னொரு வணக்கத்தை அல்லாஹ் படைக்கவே இல்லை. நோன்பு நிகரற்றது, அவன் நிகரற்றவன். என்ன கிடைக்கும் உனக்கு தெரியுமா? நோன்புக்கு கூலி அவன் நான் கொடுப்பேன் என்றான். இன்னொரு செய்தியை பெருமக்கள் எழுதுவார்கள், நோன்புக்கு கூலி நானே கிடைப்பேன் என்றான் அல்லாஹ். நானே கிடைப்பேன். அல்லாஹ் கிடைத்தால் என்ன? அல்லாஹ் கிடைத்தால் என்ன? நம்மோடு அவன் வந்து விட்டால் நமது எல்லா நிகழ்வையும் நமக்கு சாதகமாக அல்லாஹ் மாற்றுவான். நான் மகிழும் இடத்தில் அல்லாஹ்வே நின்று வழிவகுப்பான் என்றார்கள் நமது இமாம்கள் ஹதீஸின் விளக்க உரையில். எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனை நாமும் அடைவதற்கு நிறுத்துவதற்கு, அவன் நம்மை விருப்பப்படி வாழ்ந்து அவன் நேசிக்கும் இடத்தில் நிற்பதற்கு நம்மை தேடி வரும் ஒரு பொற்காலமாக ரமலானும் அமைந்திருக்கிறது. இன்னொரு 4-5 நாள்ல துவங்கிறோம். தாய்மார்கள், ஆண்கள், பெண்கள், பெரியோர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் சொல்ற, நம்ம வீட்டுல பகல்ல நெருப்பு எரியக்கூடாது. எல்லா வீடும் நோன்பாகணும், அத்தனை பேரும் நோன்பாகுங்கள். அப்படி நோன்பு பிடிக்க முடியாத சூழ்நிலை, பெண்களுக்கு பீரியடு காலம் அப்படிலாம் இருந்தா பப்ளிக்ல நோன்பு மாதிரி நடந்து கொள்ளுங்கள். வெளியிலே வைத்து நோன்புக்கு எதிராக நடக்காதீர்கள். வீட்டுல கூட நோன்பாளிக்கு பக்கத்துல இருந்து நீங்க சாப்பிடுற பழக்கத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நோன்பாளிகளை போல் ஆகுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் பெறுவோம். சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழா உண்மையில் பாக்கியமானது. இவ்வளவு பெரிய கூட்டமும் இத்தனை அமைதியோடு நீங்கள் இருந்ததற்கு அல்லாஹ்வே எல்லா வாழ்க்கையும் நமக்கு நிரம்ப தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையை அவனோடு இருக்கிற தௌஃபீக்கை வழங்குவானாக. இது உலகத்தில் அந்த மயம் இந்த மயம் என்று சொல்வார்கள். நான் சொல்வேன், எல்லாம் என் ரப்பின் மயம். ரப்பின் மயமாகவே இந்த மண்ணை ஆக்கி வைப்பானாக. அந்த உணர்வை நமக்கு தெளிவுபடுத்துவானாக. அவன் இல்லாமல் ஒன்றும் இல்லை, அவன் அசைக்காமல் எதுவும் அசைய போவதும் இல்லை. அந்த நம்பிக்கை பிறந்தால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் என் சமூகமும் இருக்க செய்வானாக. சாலிஹீன்கள், நல்லவர்கள் இந்த மதரசா இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் தொடரச் செய்வானாக. நூற்றுக்கணக்கான ஆலிமாக்கள், நூரியாக்கள் இந்த மதரசா உருவாக்கி தருவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் உழைப்பும் பொருளும் உங்கள் தியாகமும் நேரமும் மதரசாவோடும் ஆக்குங்கள். அல்லாஹ் அதற்கும் பகரம் வழங்குவானாக. சோதனைகள் இருந்து காப்பானாக, நெருக்கடிகள் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் இல்மில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் நிரம்ப பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை பொருத்தமான காலத்தில் நசீபாக்கி தருவானாக. அழகான திருமண வாழ்க்கையை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசங்களை ஏற்படுத்துவானாக.
எங்கெல்லாம் கணவன் மனைவி பிரிந்து கிடக்கிறார்களோ அல்லாஹ் இணக்கமாக்கி வைப்பானாக. ஒருவர் மற்றவரை நேசித்து வாழச் செய்வானாக. குழந்தையில்லா எங்கள் செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்தும் அதன் செலவு சிரமங்கள் இருந்தும் நம்மையும் நம் மனைவிகள் குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்கள் ஷேகுமார்கள் ஹலீஃபாக்களின் உயிரோட்டமான துஆவை அதிலும் குறிப்பாக இங்கே அல்லாமா இஷ்கி சாப் தாமத் பரக்காத்துகும் அவர்களின் பரக்கத்து நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.